ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை பார்த்தோன்னா நசை வந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் மண்டபத்தில் இருக்கிற நம்ம பாட்டி, நம்ம மயில் எல்லாரும் என்னடா இன்னும் கார்த்தியை காணுமே, முகூர்த்த நேரம் வேறு நெருங்கிருமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சிவனாண்டியோட ஆட்களும் சாமுண்டீஸ்வரியை தூக்கிட்டு வண்டியில கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம கார்த்தி வர வண்டியும் நம்ம சாமுண்டீஸ்வர வண்டியும் மோதிருது. உடனே கார்த்தி வந்து அவங்கள திட்டிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. பார்த்தா நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த வண்டியில இருக்கிறத வந்து கார்த்தி பார்த்துடுறாங்க. இதை பார்த்ததும் கார்த்தி செம அதிர்ச்சி ஆகிற மாதிரி காமிச்சு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன திட்டம் போட்டு வச்சுருக்காங்கன்னா, எப்படியாச்சும் நாம் கார்த்தியை தான் நம்ம பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு இந்த மகேஷ் மண்டபத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் ரவுடிங்களுக்கு ஃபோன் போட்டு இப்படி முகூர்த்த நேரம் நெருங்குற டைமாக பார்த்து நான் ஃபோட்டோ அனுப்பினவனை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகேஷை வந்து தூக்குனதுக்கு அப்புறமா சாமுண்டீஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்கிற ஐடியாவில் இருந்துக்காங்கன்னா, இப்படி மகேஷ் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, அவன் பணத்துக்காகத்தான் அவங்க அண்ணி பேச்சை கேட்டுட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தான், அதான் கடைசி கட்டத்தில் அவன் எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ என் பொண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா, கடைசியில் நின்று போயிடுச்சு, அதனால என் வீட்டு டிரைவரை என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டட்டும் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிற ஐடியாவில் இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சிவனாண்டி தான் சாமுண்டீஸ்வரியை தூக்கிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரி வண்டியில் இருக்கிறத வந்து பார்க்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கார்த்திக் வந்து பார்த்துருப்பாங்க. இதை பார்த்ததும் செம அதிர்ச்சியாகி உடனே அந்த வண்டியிலேயே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அப்போ அந்த நர்ஸு பொண்ணு வந்து, சார் அங்கே முகூர்த்த நேரத்துக்கு டைம் ஆச்சு, நீங்கள் எங்கே சார் கிளம்புறீங்க அப்படின்னு போது, ஏங்க முகூர்த்த பொண்ணோட அம்மாவை யாரும் தூக்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு மட்டுமாச்சு இந்த உண்மை தெரிஞ்சால் போதுங்க, கண்டிப்பாக எங்கள் ரேவதி வாழ்க்கையை காப்பாற்றிடலாம் அப்படின்னு போது உடனே அந்த பொண்ணு, சரிங்க சார் நம்ம அவங்கள ஃபஸ்ட்டு காப்பாற்றி விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம சாமுண்டீஸ்வரி போகிற காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. உடனே வண்டியை நிப்பாட்டி ரவுடிங்க எல்லாரையும் அடின்னு அடித்து கார்த்தி வந்து துவம்சம் பண்ணிட்டு மயக்கத்தில் இருக்கிற நம்ம சாமுண்டீஸ்வரியை வந்து எழுப்பி விடுவாங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி கண் முழிச்சு பார்ப்பாங்க கார்த்தி. உடனே டிரைவர் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போதும், மேடம் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஆமாம் எப்படி மேடம் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு போதும் உடனே நடந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக்கிட்ட சொல்லுவாங்க. இது கேட்டு கார்த்திக் அதிர்ச்சி ஆகுவாங்க. மேடம் கண்டிப்பாக இது எல்லாமே வந்து அந்த மாயா மகேஷோட வேலை தான் அப்படின்னு போது, ராஜா என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஐயோ மேடம் நான் சொல்கிறேன் மேடம், அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க கிடையாது மேடம் அப்படின்னு உடனே அந்த நர்ஸு பொண்ணு வந்து நடந்த விஷயத்த சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி தனக்கு தெரிஞ்ச மாதிரி உண்மையிலேயே காமிச்சு கொள்ளுவாங்க. தெரியாத மாதிரி காமிச்சு கொள்றதுக்கு வாய்ப்புகள் அநேகமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட திட்டம் ராஜாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஸோ நமக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரி, ராஜா என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அந்த மாயா மகேஷ் வந்து தப்பானவங்களா? ஆமாம் மேடம், இந்த விஷயத்தை உங்களால் தாங்கிக்க முடியாது, என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது மேடம். இப்போ நமக்கு டைம் இல்லை, கண்டிப்பாக மாயா மகேஷ் தான் திட்டம் மட்டும் உங்களை தூக்கியிருக்காங்க. அப்போது அங்கே ரேவதிக்கு தாலி கட்டுற ஐடியாவில் தான் இருக்காங்க. நாம எப்படியாச்சும் போய் தடுத்து நிறுத்தணும் மேடம், வாங்க போகலாம் அப்படின்னும் போது, ஐயோ ராஜா இப்போ மட்டும் என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா என் பொண்ணு காலத்தில் யார் ராஜா தாலி கட்டுவா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது, இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, முதல்ல வாங்க நாம மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னுட்டு இவங்க எல்லாரும் கிளம்புவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படியாச்சும் கார்த்தியை வந்து மண்டபத்துக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்காக அவங்களும் கொஞ்சம் அடியாட்கள் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி, மாயா, மகேஷ் இவங்க 3 பேரும் செம்ம ஹாப்பியில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படியோ சாமுண்டீஸ்வரியும் வரப்போறதில்ல, கார்த்தியும் வரப்போறதில்ல அப்படின்னுட்டு உடனே நம்ம சிவனாண்டியோட ஆட்களுக்கு வந்து சிவனாண்டி ஃபோன் அடிச்சு, என்னாச்சுடா அந்த கார்த்தியை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு போது, ஆமாம் சார் அவன் வண்டியை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு வாங்க. அவங்க கூடவும் நம்ம கார்த்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.
இந்த பக்கம் சாமுண்டிஷ் நம்ம சிவனாண்டி வந்து சந்திரா கிட்டலாம், இங்க பாரு இனி காத்தே வரமாட்டான், முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு, குயிக்கா தாலி கட்டுற வேலையை பாருங்க. ஏன்னா அந்த டிரைவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது, ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்னு போதும். ஆமாங்க இங்க பாரு மாயா, போய் மகேஷை ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னதும் உடனே மாயாவும் கிளம்புவாங்க. இந்த பக்கம் பாட்டி எல்லாரும் என்னப்பா இது இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் காணுமே அப்படின்னு டென்ஷன்ல இருப்பாங்க. எதுக்கும் கார்த்திக்கு ஃபோன் போட்டு பாருங்க அப்படின்னு ராஜராஜன் சொல்லும் போது மயில் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. கார்த்தி தான் இங்க ரவுடிங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால நம்ம கார்த்தி வந்து ஃபோன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, சாமுண்டீஸ்வரி ரொம்ப பதட்டத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகேஷ் வந்து ரெடி ஆயிடுவாங்க. அதே டைம் வந்து ரேவதியை வந்து மனம் எடுக்க அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ மாயா வந்து நேரா நம்ம மயில் பாட்டிக்கிட்ட வந்து சவால் விடுவாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க, நான் தான் சொன்னேன்ல இந்த கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரியும் வரமாட்டா, அந்த டிரைவர் ராஜாவும் வரமாட்டான், மகேஷ் தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறான், அதனால ஒரு நல்ல அம்மா பாட்டியா எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சரியா அப்படின்னுட்டு மாயா செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவனாண்டியும் நம்ம சந்திராவும் ரொம்ப சந்தோஷத்துல மிதக்குறாங்க. அப்போ நம்ம சந்திரா சிவனாண்டி கிட்ட கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரியும் டிரைவரும் வரமாட்டாங்க, நம்மளோட கனவு 10 வருஷம் லட்சியம் எல்லாமே நிறைவேற போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சந்திரா வந்து அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேவதியும் ரெடி ஆகிட்டு வருவாங்க. சரியா நம்ம மகேஷ் ரேவதி 2 பேரும் மனமடையில் இருக்காங்க. மகேஷ் பக்கத்துலேயே வந்து ரேவதியும் வந்து உட்கார்ந்துட்டுறாங்க. அப்படின்னு பார்த்து ஐயர் வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயரே குயிக்கா சட்டு புட்டுன்னு ஆகிற வேலையை பாருங்க அப்படின்னு போது நல்லபடியாக வந்து ஐயரும் மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி தர சொல்லுவாங்க. அப்போது மாயாவை எல்லார்கிட்டையும் தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராஜராஜன் வந்து எனக்கு இது பொண்ணோட அம்மா இல்லாமல் எப்படி தாலி கட்டுறது, அதானே எங்க அம்மா எங்க அப்படின்னு ரேவதியும் கேட்பாங்க. ஆமால ரொம்ப நேரமா அம்மாவையும் காணும் நம்ம வீட்டு டிரைவரையும் காணும் அப்படின்னு எல்லாரும் பதட்டமாகும் போது இந்த பக்கம் மாயா ஐயோ இப்போ ரேவதி வந்து எப்படி சமாளிக்கிறது, அவங்க அம்மா இல்லாம தாலி கட்டிக்க மாட்டாளே அப்படின்னுட்டு உடனே நம்ம மாயா வந்து அதானே முகூர்த்த நேரத்துக்கும் டைம் ஆச்சு ரேவதி, ஃபர்ஸ்ட் மகேஷ் காலத்துல தாலி கட்டட்டுமா அதுக்கப்புறமா பார்க்கலாம், ஏன்னா இப்போவே ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னு போது என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் கல்யாணத்துக்கு என் அம்மா தான் ரொம்ப ஆவலாக இருந்தாங்க, என் அம்மா இல்லாமல் நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, இங்கே பாருங்க அதெல்லாம் கிடையாது, முதல்ல என் அம்மா வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு போது ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு மாயா டென்ஷன் ஆகுவாங்க. உடனே நம்ம சந்திரா இங்கே பாரு இதை விட்டா வேற வழி இல்லை, அதனால குயிக்கா மகேஷை தாலி கட்ட சொல்லிடு அப்படின்னு போது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து என்ன பார்த்துட்டு இருக்க கட்ட தாலியா அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி கவனிக்காத சந்தர்ப்பத்தில் மகேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா ரேவதிக்கு தாலி கட்ட எடுக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது கரெக்டாக நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்து மகேஷை வந்து அடிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே வந்து செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. எப்பட்றா இந்த சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்திராவும் பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி எவ்வளோ தைரியம் இருந்தா நீ கெட்ட கேடுக்கு என் பொண்ணு காலத்திலேயே நீ தாலி கட்டுவா அப்படின்னு மகேஷை போட்டு அடிப்பாங்க. ஏற்கனவே அடியாட்களை வச்சு மகேஷை தூக்குற ஐடியாவில் தான் இருந்த நம்ம சாமுண்டீஸ்வரி ஆனால் எப்படியோ அந்த இதுல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க மகேஷை. இந்த பக்கம் ரேவதி அம்மா எங்கம்மா போனீங்க, எதுக்காக இப்போ அடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுமா அப்படின்னு போதும் ஐயோ ரேவதி இவன் இருக்கால இவன் நல்லவனே கிடையாது ரேவதி, உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான், பணத்துக்காக தான் உன்னை கல்யாணமே பண்ண போறான் அப்படின்னு போது அம்மா எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. உடனே மல்லிகா டாக்டர் நர்ஸ் எல்லாரும் வந்து மாயா மகேஷுக்கு இடையிலான தொடர்பை எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. இது கிட்ட ரேவதி இடிச்சு போயிருக்காங்க. ஆமா என்னம்மா சொல்றீங்க, ஆமா இங்க பாருமா இன்னைக்கு உன் வாழ்க்கை வந்து காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அதுக்கு ராஜா தான் காரணம், ராஜா மட்டும் நர்ஸை கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்லலைன்னா எனக்கு உண்மை தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நடிப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா, அதனால சாமுண்டீஸ்வரி தனக்கு தெரியாத மாதிரியே காமிச்சிருப்பாங்க.
இந்த பக்கம் பார்த்தோன்னா இல்லை மேடம் அது வந்து அப்படின்னு போதும், டேய் இங்கே பாரு உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா, என் பொண்ணு வாழ்க்கையை நீ கெடுத்துட்டல அப்படின்னுட்டு உடனே போலீஸையும் வரவழைச்சு நம்ம மகேஷ் மாயாவை வந்து கைது பண்ணுவாங்க. இந்த பக்கம் மாயா என்ன பண்ணுறன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ கடவுளே, இப்போ என் பொண்ணு வாழ்க்கை வந்து என்ன ஆகுறது, இதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு யாரும் வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னுட்டு நேராக நம்ம கார்த்திக்கிட்ட வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கையெடுத்து கும்பிடுவாங்க. இங்கே பாரு ராஜா, இப்போ என் பொண்ணு வாழ்க்கை, என் வீட்டு கௌரவம், நான் அந்த சிவனாண்டிக்கு போட்ட சவாலில் ஜெயிக்கிறது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. உன்னை கெஞ்சி கேட்குறேன், தயவு பண்ணி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறியா அப்படின்னும் போது நம்ம கார்த்திக்கு என்ன பண்றனே புரியல. நம்ம மயில் டீமும் ஆமாப்பா நீதாப்பா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரேவதி வந்து அம்மா என்னம்மா பேசுற ரேவதி, தயவு பண்ணி நீ எதுவும் பேசாத, உன் வாழ்க்கைக்கு இந்த மகேஷ மாப்பிள்ளையா பார்த்தது நான் தானே, அதனால நானே உன்னை வாழ்க்கையை சரி பண்ணி வைக்கணும், இல்லையா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னும் போது ரேவதியாலையும் நம்ம சாமுண்டீஸ்வரி பேச்சு வந்து மீற முடியாது. உடனே அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கும் என்ன பண்ணுறது, சாமுண்டீஸ்வரி மேடம் கௌரவம் காப்பாற்றப்படணும், அதே மாதிரி வேறு வழி இல்லை அப்படின்னுட்டு சரிங்க மேடம் நான் கட்டுறா அப்படின்னுவாங்க. உடனே கார்த்திக்கும் நம்ம ரேவதி காலத்தில் வந்து தாலி கட்டி முடிச்சிடுவாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி